வணக்கம் மக்களே, சந்திரா சஞ்சரப்பேட்டையிலேருந்து இன்னைக்கு உங்களுக்கான ரெசிபி நான் சொல்லவே வேணாம், நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கேசரி. இது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்க்காக பிகினர்ஸ்க்காக பார்த்து பண்ணது. நீங்கள் அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சிக்னேச்சர் ரெசிபி அது மாறிடும். நாங்கள் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஐ எம் வெரி ஷோர் இன் தட். வாங்க நம்ம இதை எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஸோ ஃபார். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா விளாக்ஸ் நிறையா இருக்குது. திருச்செந்தூர் போன விளாக்ஸ். இப்போ ரீசெண்டாக நம்ம கும்பகோணம் போய் ஃபஸ்ட்டு கோயில் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயில். அந்த கோயிலோட விளாகும் இருக்குது. சுவாமிமலை முருகரோட பக்தர்களாக இருந்தீங்கன்னா அதோட வீடியோவும் இருக்குது. சிவனும் முருகரும் வேலையில். ஸோ 2 வீடியோவும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். திருச்செந்தூர் விளாக்ஸு, கும்பகோணம் விளாக்ஸு. இந்த எல்லா விளாக்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். அதே போல் இந்த ஸ்க்ரீனில் இப்போ தெரியக்கூடிய இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிள்ளையார் கோயில். அது என்ன கோயில் சொல்லி தெரிஞ்சிருந்தா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சீக்கிரமாக அப்லோட் ஆக போகுது. இது மட்டும் இல்லை, நிறைய வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன், நிறைய விளாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். கும்பகோணத்தில் போன கோயில்கள், சிதம்பரம் நடராஜர் கோயில், தஞ்சாவூரில் போன கோயில்கள், அப்புறம் நான் சொன்ன பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு போன கோயில் காசி விஸ்வநாதர் ஆலயம், அங்கே எடுக்கப்பட்ட விளாக். அதோட கிளிப்பு தான் அது. இது வந்து ராமர் வழிபட்ட சிவலிங்கம். இதோட ஸ்டோரி எல்லாம் வந்து நான் லாஸ்ட் விளாக்ல இருந்து நான் சொல்லியிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் போய் பாருங்கள். வாங்க நம்ம இயற்கையை ரசிச்சுட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேசரியை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கடாயில் வந்து நம்ம 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். நெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சைலாம் நம்ம வறுக்க போகிறோம். ஸோ நல்லா நெய் ஹீட் ஆகி வருது. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு திராட்சை தேவையான அளவுக்கு நாங்கள் சேர்த்துருக்கோம். நீங்களும் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்மெல் வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் கரண்டி போட்டு நல்லா கலரி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. இந்த திராட்சைலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெருசாக உப்பி வரும். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த முந்திரி வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரும். அப்படி நீங்கள் எடுத்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதோடு நீங்கள் ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா தீஞ்சு போயிடும். ஸோ இதுதான் கரெக்டான லிமிட். இப்போ அதே கடாயில் என்ன பண்ண போகிறோம், நம்ம 1 கப்பு ரவை எடுத்துருக்கோம். ரவை எடுத்து கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு நல்லா கரண்டியை போட்டு கலரி எடுங்க. இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். அந்த லெவல் வரைக்கும் நம்ம நல்லா கரெக்டாக வதக்கி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. பட் முக்கியமான ப்ராசஸ் என்னென்னா, நீங்கள் வந்து கலரை சூப்பராக வரும். அப்படியே விட்டுட்டு அதை நீங்கள் போட்டுட்டு நம்ம ப்ரௌனான கப்பரை எடுத்துக்கலாம்னு சொல்லி நீங்கள் கலரை தான் இதோட லெவல் வந்து சூப்பராக வரும். ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை ஃபினிஷ் பண்ண பிறகு நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக டேஸ்ட்டாக ஃபீல் பண்ணலாம். இப்போ நான் எடுத்து இதை கொட்டி ஆற வச்சிட்டேன். பாருங்கள் எப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு சொல்லி. கொஞ்சம் சூப்பராக வந்திருக்கு. இதை அப்படியே ஆற போட்டுருங்க. இப்போ வந்து கடையில் இன்னொரு வேலை இருக்குது. இப்போ தான் நம்ம கேசரியை செய்ய ஆரம்பிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம 1 கப் எடுத்துருந்தோம்ல ரவை. ஸோ 1 கப் ரவைக்கு 4 கப்பு தண்ணி. எதுக்கு 4 கப்பு பார்த்தீங்கன்னா 3 தான் எடுப்பாங்க. 4 கப்பு ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி லெவலில் வந்து உங்களுக்கு ஈக்குவலைஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 கப் தண்ணி எடுத்துருக்கோம். 4 கப் தண்ணி ஊற்றின பிறகு கேசரி பவுடர் வந்து ஆப்ஷனல். நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேணாம். இது நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு வர அந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிட்டிகை உப்பு சேர்க்க போகிறோம். இந்த உப்பு வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக உப்பை சேர்க்குறோம். உப்பை சேர்த்துட்டு அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரவையை இதில் சேர்க்க போகிறோம். ஸோ சேர்த்து நல்லா கலரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நான் வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த கேசரி போட்டு வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் செம்பருத்தி பூலாம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செம்பருத்தி பூலாம் எடுத்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நேச்சுரல் எசன்ஸ் சூப்பராக இருக்கும். பட் இது நேச்சுரலாக நம்ம ட்ரை பண்ணலாம். நிஜமாக சூப்பராக இருக்கும். அந்த கலர் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து 4 கப் சொன்னல, 1 கப் வந்து செம்பருத்தி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ கரெக்டாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா, எனக்கு வந்து இந்த கேசரி போடலாம் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இது நல்லா நம்ம கலரே எடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றும் போது எப்படி இருந்தது, இந்த ரவை போடும்போது எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு நம்ம சர்க்கரை சேர்க்குறோம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலரி எடுங்க. சர்க்கரை வந்து தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க, உங்கள் இனிப்பு தித்திப்பு இதுக்கேற்ற மாதிரி. ஸோ சேர்த்துட்டு நல்லா கலரி எடுங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஏலக்காய் வந்து இடித்து எடுத்துருக்கோம். ஏலக்காய் இடித்து எடுத்து இதில் தூவி திரும்ப ஒரு கலரணும். இது கலர் தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும். கடாயில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நீங்கள் சூப்பராக கலரிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நெய் வந்து தேவைக்கேற்ப நாங்கள் வந்து நெய் தாராளமாக விட்டுருக்கோம். ஸோ நீங்களும் விட்டுக்கோங்க இந்த மாதிரி. நீங்கள் வந்து நெய்யை சேர்க்க நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போ என்ன பண்ணுங்கள், நல்லா கரண்டி எடுத்து கலரி எடுத்துக்கோங்க. இந்த நெய் மெல்ட் ஆகி வரணும். ஆல்ரெடி சர்க்கரை வந்து கரைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நெய் சேர்த்துருக்கோம். இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகி இந்த கேசரியோட சேர்ந்து கடாயில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நல்லா நீங்கள் போட்டு கலரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி.
இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து கரெக்டான டைம் நம்ம வறுத்தெடுத்த முந்திரி திராட்சையை இதில் சேர்க்குறதுக்கு. அதை அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் வந்துடும். பிகாஸ் நம்ம இதையும் வந்து நெய்யில் வறுத்து எடுத்துருக்கோம். இந்த கேசரியும் வந்து நம்ம நெய் ஊற்றி தான் கலரி இருக்கோம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா போட்டு கலருங்க. இந்த கடையில் ஒட்டாமல் வரணும். இதோட ஸ்மெல் நிஜமாக சூப்பராக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடு கம்மன்னு மணக்கும். நீங்கள் பேச்சுலராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, பிகினர்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக அதை பண்ணலாம். உங்களோட சிக்னேச்சர் ரெசிபியாகவே இந்த ரெசிபி வந்துடும். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். த பிகினர்ஸ் கேசரி இஸ் ரெடி. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக அமேசிங்காக வந்திருக்கு சொல்லி. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ண சொல்லி எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான், தேர் இஸ் நோ ஃபோர்சிங். அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸ்வீட் ரெசிபீஸ், நான்வெஜ் ஐட்டம்ஸ், வெஜ் ஐட்டம்ஸ், ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ண வெரைட்டி ரைஸஸ், மொஜிட்டோ, சூப்பர் டூப்பரான நிறைய ரீல்ஸ் இருக்குது, நிறைய விளாக்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கும் போயிருந்தோம். அதுவும் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். எல்லா விளாக்ஸும் வரப்போது சொல்லி. ஸோ இதுவும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுது. இதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். பிகாஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நான் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணுவேன், தமிழ் ரிலேட்டடாக மோஸ்ட்டாக ரிசர்ச் பண்ணுவேன். இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தோட மையப்பகுதி, த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த எர்த் அண்ட் மேக்னெட்டிக் ஈக்குவேஷன். இதோட ஸ்டோரி எப்படி நடந்தது, நடராஜர் இதுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு, முக்கியமாக நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் இதை எங்கே கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காரு. சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரிசர்ச் சென்டரில் நடராஜர் சிலையை வந்து அப்துல் கலாம் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அது எதுக்காக, எதனால் இந்த இடம் வந்து உலகத்தோட மையப்பகுதி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நான் எல்லா ஸ்டோரியும் நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் நான் வந்து சிதம்பரம் நடராஜர் டெம்பிள் விளாக்ஸில் கண்டிப்பாக நான் அந்த ஸ்டோரியை சொல்ல போகிறேன். முக்கியமாக சிதம்பரம் ரகசியம் இது கூட நான் சொல்ல போகிறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது அந்த வீடியோ. பட் இது வந்து 1 month டைம் எடுக்கும் அப்லோட் ஆகிறதுக்கு. எதுக்கு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் எடுத்த 2 வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகலை. அது அப்லோட் ஆன பிறகு இது கண்டிப்பாக அப்லோட் ஆகும். பட் நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போடுறேன். ஒன்ஸ் இந்த வீடியோ யூடியூப்பில் அப்லோட் ஆன பிறகு நீங்கள் நம்ம சேனலை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒய் பிகாஸ் என்னென்ன வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதெல்லாம் ஸ்டோரியில் போடுவோம். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஸ்டோரியை பார்த்துட்டு யூடியூப்க்கு வரலாம். அப்படி யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு நோட்டிஃபிகேஷன் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். ஸோ ஸ்டே டியூன். சரி, ஓகே மக்களே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ ஆகிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபினிட்டி லவ் அண்ட் சப்போர்ட்.